உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஊழியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 15 டிசம்பர் 2025 21 டிசம்பர் 2025 வரையான வார பலன்களை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய சித்திரை பூராடம் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே போகுது. சந்திரனுடைய ஸ்விங் இந்த வாரத்தில் 15ஆம் தேதியில் 21ஆம் தேதி வரைக்கும். அப்போ போகும்போது சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த வாரத்தில் ஒரேடியாக விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதும். 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அஷ்டமத்துக்குள்ளே சூரியன் போகிறார். அதனால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அலைச்சலை கொடுத்து கொண்டு இருந்தது. சரீரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. இப்போது அது கொஞ்சம் மாறக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் சுக்கிரனின் தன்மையிலும் பார்க்கணும். சுக்கிரனும் 20ஆம் தேதி அன்றைக்கி அவரும் மூவ் பண்ணுறாரு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம். களத்திரத்தின் உடம்பு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அது கொஞ்சம் சரியாகும். அவன் மூலியம் பிரியங்களும் அன்புகளும் ஆசைகளும் பெருங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பெனிஃபிட் இருக்குது. புதன் அங்கேயே உட்கார போகிறார். விருச்சிக ராசியிலே உட்காருவங்க ராசியின் 7ஆம் இடத்துலேயே உட்கார்றார். அதனால் நல்ல சுகங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, பெண்கள் வழியில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. குரு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் லாபங்களும் உண்டு. ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே விதத்தில் பலன்கள் பயங்கள் இல்லாத தீர்வுகளும் கிடைக்குது. அதனால் கொஞ்சம் தைரியமாக சில காரியங்கள்லாம் தைரியமாக செய்ய முடியும். அயன சுயன போகங்கள் முகவசியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதனாலும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த சளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கபம் கட்டுறதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. கௌரவ பதவி வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. புகழ் வருவதற்கான வாய்ப்பு, அந்தஸ்து பெருகுவதற்கான வாய்ப்பு, தன யோகம் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. தந்தையின் அருள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தந்தையின் அருளால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி என்ற தெய்வ அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் ஒரு நல்ல ஒரு சினாரியோ உங்களுக்கு இந்த வாரத்தில் இருப்பதனால இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தின் சூழ்நிலை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுல அஷ்யூர்டாக இருக்கலாம். தெய்வத்தின் அருள் எப்போ இருந்துட்டாலும் நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் அழகாக போயிடும். அதனால் முன்னேற்றத்தின் பாதைக்கு வழிவகக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழிலிலே முன்னேற்றம், கடன் சுமையிலே மாற்றங்கள், வேலை சம்பள உயர்வு போன்றவற்றில் எதிர்பார்த்த நிலை பெருசாக கிடைக்கலனாலும் ஏதோ ஓகே அப்படின்னு கிடைக்கும். இடப்பெயர்ச்சிகள் உண்டு. சுபங்கள் நிறைய நடக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீர்கள். முக்கியமாக குழந்தை வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருந்தாலும் கல்வி நிலைகளிலே சில இடத்துல கொஞ்சம் கராராக இருக்கிறது நல்லது. வம்பு வழக்குகள் சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சிலது வாண்டடாக போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சிவனின் வழிபாடும் விஷ்ணுவின் வழிபாடும் உங்களுக்கு பல விதத்திலும் இந்த வாரம் துணை நிற்கும் அப்படிங்கிறதையும் இந்த வாரத்தில் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.